ஸ்டாண்டர்ட் தமிழ் பார்த்துட்டு இருக்கோம். நூலகவியலின் தந்தை சீர்காழி ராமாமிர்தம் அரங்கநாதன். ஆன்றா எதிர்மறை இடைநிலை. பூவாது காய்க்கும் அப்படின்னா எதிர்மறை வினையெச்சம். மலர்க்கைனா மலர் போன்ற கை. உவமை தொகை. தண்ணீர் தேசம் எழுதுனது வைரமுத்து. மாணவர்களுக்கான தமிழ் எழுதுனது என் சொக்கன். தமிழ்நாட்டோட சிஎம் அண்ணா ஒரு வேலைக்காக போயிட்டு இருக்கப்போ அரிசி வெளிமாநிலங்களுக்கு கடத்தப்படுறதை தடுக்கிறதுக்கு ஒரு போலீஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அது விருத்தாச்சலம் கூட்டம் முடித்து அவர் வரும்போது அவர் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர். இவர் சிஎம்னே தெரியாமல் இவர் காரையும் செக் பண்ணுவார். அதுக்கப்புறம் அவர் பயந்துருவார், நம்ம சிஎம் காரையும் செக் பண்ணிட்டு உண்டு. ஆனால் அவர் பேரை நோட் பண்ணி அவருக்கு ப்ரமோஷன்லாம் கொடுப்பாரு. ஸோ அண்ணாவோட பெருமையை அந்த ஒரு ஸ்டோரி மாதிரி வரும். அடுத்து ஒட்பம்னா அறிவு, கான்னா காடு, நசைனா விருப்பம், பொருணர்னா பகைவர். சரியா? பொருணர்னா படி பொறுமையாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் பகையோடு தான் இருப்பாங்க. ஒட்பம் அறிவு, கான் காடு, நசைனா விருப்பம், நசன்னு விருப்பத்தை சொல்லிகிட்டே இருக்கிறது. பொருணர்னா பகைவர். அடுத்து காமராஜரோட கவிதை நூல் எதுனா கருப்பு மலர்கள். தண்ணீர் அது கோமல் சுவாமிநாதன் எழுதுனது. அது நாடக நூலாக இருந்து மூவியாகவும் வந்திருக்கு. தண்ணீர் கந்தர்வன். கிழவனும் கடலும் எர்னஸ்ட் ஹெமிங்வே. இது ஒரு குறுநாவல். ஒரு கிராமத்து நதி சிற்பி கவிதை நூல். சாக்ரட்டிஸ் சிவப்பு நூலகம் ராமகிருஷ்ணன் எழுதியிருக்காரு. சிறார் நாவல். செலைன் சாயில். அது கலர் நிலம். ஓய்ந்திருக்கல் ஆகாது. இது எழுத கல்வி சிறுகதைகள். இது தொகுத்தவங்க வள்ளியப்பன். முதல் ஆசிரியர் அப்படி சிங்கிஸ் ஐத் மாதவ். கல்வியியல் நாடகம்னா பிரளயன். மலாலா கரும்பலகை யுத்தம். இது எந்தெந்த நூல்கள் எந்தெந்த மாதிரின்னு பார்த்து வச்சுக்கணும். இது கருப்பு, இது மட்டும் தான் கொடுத்துருங்க. தண்ணீர் அப்படின்றது ஒரு நாடக நூல், படமாக வந்திருக்கனால அது ஒரு நாடக நூல். கிழவனும் கடலும் இது ஒரு குறு நாவல். கிராமத்து நதி அது பேரே ஒரு கவிதை மாதிரி இருக்குது, அதனால கவிதை நூல். இது சிறார் நாவல். இது தொகுத்தவங்க பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அடுத்து சிற்பக்கலை. கல்லும் உலோகமும், செங்கல்லும் மரமும் மண்ணும் சுதையும் தந்தமும் வண்ணமும் சிற்பத் தொழில். இது எழுதுனது திவாகர நிகண்டில் இது இருக்கும். சரியா? மணிமேகலையிலும் சிற்பக்கலை பற்றின குறிப்பு இருக்குது. சிற்பம் 4 நிலையில் இருக்கும். தெய்வ உருவம், இயற்கை உருவம், கற்பனை உருவம், முழு வடிவ உருவம். ஸோ கற்கவிஞர்கள்ன்றாங்க சிற்பம் செதுக்கிறவங்கள. பல்லவர் காலத்தில் எப்படி இருந்திருக்கு? சுதையாலையும் கருங்கல்ல கொண்டும் பல்லவர் காலத்தில் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. தூணில் யாழி, சிங்கம், தாமரை, மலர் போன்ற வட்டங்கள் படிவிட்டுருக்கும். கருங்கல் கருப்பு, பல்லுன்னு ஞாபகம். பல்லு ஞாபகம்னா கருப்பாக இருக்கிறது. அடுத்து இதுலேயும் பல்லு பெருசாக இருக்கும்ல. ஸோ இதெல்லாம் வந்துச்சுன்னா பல்லவர்கள் காலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். எந்த காலம்னு மட்டும் தான் கேட்பாங்க இதெல்லாம் கொடுத்து. அடுத்து மாமல்லபுரத்தில் இந்த பாறைகளை செதுக்கி செஞ்சவங்க இவங்க தான், பல்லவர்கள் தான். இது நமக்கு தெரியும். 2ஆம் ராஜராஜன் தான். நரசிங்கவர்மன் காலத்தில் பல்லவர்கள் ஃபுல்லாக எல்லாமே செஞ்சுருப்பார். ஸோ மாமல்லபுரம்னு வந்துட்டாலே பல்லவர்கள் தான். அடுத்து அங்கே தான் பஞ்சபாண்டவர் ரதம் இருக்கும். அடுத்து பறவை விலங்கு உருவச் சிற்பம்லாம் அங்கே இருக்கும். இந்த யானை சிற்பம்லாம் இருக்கும்ல, அது மாதிரி. அடுத்து அப்படி மாமல்லபுரத்துலேருந்து அப்படியே காஞ்சிபுரத்துக்கு போயிடணும். அப்படி டூரிஸ்ட் ஸ்பாட்டாக போனோம்னா மாமல்லபுரம்லேருந்து காஞ்சிபுரம் போயிடணும். ஸோ காஞ்சி கைலாசநாதர், காஞ்சி வைகுந்த பெருமாள். காஞ்சிபுரம்னாலே பல்லவர்கள் தான். தெய்வபுரமும் பிறவு சிற்பம் கோயில் உட்சுவரில் இருக்கும். அடுத்து குடைவரை கோயில்கள். நுழைவாயிலில் 2 காவலர்கள் நிற்பது போல் நல்லா இன்னோவேட்டிவாக கட்டினது இவங்க தான். மாமல்லபுரம், காஞ்சிபுரம். அடுத்து திருச்சி மலைக்கோட்டையிலையும் இவங்க சிற்பம் இருக்குது. தமிழில் தொன் இலக்கண நூலை தொல்காப்பியத்துலேயும் சிற்பங்கள் பற்றின குறிப்பு இருக்குது. போரில் விழுப்புண்பட்டவங்களுக்கு நடுகள் பட்ட கட்டினாங்க அப்படின்னு சொல்லுது. அதுவும் ஒரு சிற்பக்கலைக்கு உதாரணம் தான். சிலப்பதிகாரத்தில் கண்ணகி சிலை வச்சதாக கடைசியாக வரும். ஸோ அதுவும் சிற்பத்துக்கு எடுத்துக்காட்டு தான். அடுத்து மாளிகைகளில் பல சிற்பங்களில் சுண்ணாம்பு கலவை, சுண்ணாம்பு சுதை சிற்பங்கள் வந்துட்டாலே அது மணிமேகலை. சரியா? அடுத்து பாண்டியர்கள்னாலே நம்ம மதுரை சைடு ஃபுல்லாக கோயில் தான். குகை கோயில்கள். திருமயம் அதுவும் ஒரு கோயில். அடுத்து பிள்ளையார்பட்டி கோயில், குன்றக்குடி கோயில், திருப்பரங்குன்றம் கோயில், கோயில்பட்டி மேற்கே கழுகுமலை, வெட்டுவான் கோயில். எல்லாமே கோயில் தான் பாண்டியர்கள் கட்டினது. இவ்வளோதான். அடுத்து சோழர்கள் கற்சிற்ப கல்வி வளர்ச்சினாலே அது சோழர்கள் தான் வளர்ந்துக்கிட்டே வந்தாங்க. நம்ம அடுத்து 2ஆம் ராஜராஜன் தான் தஞ்சை பெரிய கோயிலை கட்டினார். இது நமக்கு தெரியும். நம்ம இந்த படத்துலேயே பார்த்துருப்போம் பொன்னியின் செல்வம்ல. ஸோ 2ஆம் ராஜராஜன் அவங்க தஞ்சை பெரிய கோயிலை கட்டுறாங்க. அடுத்து 1ஆம் ராஜேந்திர சோழன் ஃபஸ்ட்டு எடுத்துன்னு ஒரு 6 வரணும். 6 சுற்றி தான் பில்டிங் வரும். ஸோ கங்கை கொண்ட சோழப்புரம் 1ஆம் ராஜேந்திர சோழன். அடுத்து 2ஆம் ராஜராஜன் தாராசுரம், இங்கே தஞ்சை பெரிய கோயில் கட்டுற மாதிரி தாராசுரம் வைத்தீஸ்வரர் கோயிலும் அவர் தான் கட்டுறாரு. 3ஆம் குலோத்துங்கன் இது வரும். 3ஆம் குலோத்துங்க சோழன் திரிபுவன லிங்கேஸ்வரர் கோயில் கட்டுறாரு. அடுத்து தஞ்சை பெரிய கோயிலில் 14 அடி அவங்க வெளியே வாயிற்காவலர்கள் நிற்கிற மாதிரி கட்டினா அது பல்லவர்கள்.
14 அடி உயரம் வாயிற்காவல ஒரு உருவம், பெரிய நந்தி, இதெல்லாம் கட்டுறது தஞ்சை பெரிய கோயிலில் இருக்குது. அடுத்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரே கல்லில் நவக்கிரகமும் சிங்கமுக கிணறும் இருக்குது ஃபஸ்ட்டு இவர் கட்டினதில். அடுத்து புதுக்கோட்டை நார்த்தாமலை நடன முத்திரை. சரியா, நடனம் அந்த படத்தில் நிறையா நடனம், அந்த ராணி ராஜானாலே அப்படி நடனம் இதெல்லாம் இருக்கும்ல. புதுக்கோட்டை நார்த்தாமலை நடன முத்திரை, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுவும் சோழர்கள் தான். அடுத்து கொடும்பாளூர் 2ஆம் பராந்தக சோழன் மூவர் கோவில் சிற்பம். 2, 3 அப்படின்னு வரும். கொடும்பாளூர் 2, அடுத்து 3 பராந்தக சோழன், 2ஆம் பராந்தக சோழன் மூவர் கோவில் சிற்பம். சரியா, அடுத்து திருச்சியில் ஸ்ரீனிவாசநல்லூர் குரங்கநாதர். திருச்சியில் ஸ்ரீனிவாசநல்லூர் குரங்கநாதர் டெம்பிளும் சோழர்களோட கடைசி காலத்தில் திருவரங்க கோயிலில் முகபாவனைகளோட நிறைய சிற்பங்கள் இருந்திருக்கு. செப்பு திருமேனிகள், இது மெயினாக சோழர்கள் செப்பு திருமேனிகளையும் பொற்காலம் அப்படின்னு இவங்க தான் சொல்கிறாங்க. செப்பு திருமேனிகள்னா ஐம்பொன்னால் செய்யப்பட்டிருக்காங்க, செம்பு அதிகமாக இருக்கும், அதுதான். இது அடிஷ்னல் கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க, அது நம்ம ஓல்டு கொஸ்டின் பார்க்கும்போது பார்க்கலாம். மாமல்லபுரமில் தமிழ்நாடு கவர்மெண்ட் சிற்ப கல்லூரி எங்கே இருக்குன்னா மாமல்லபுரத்தில் இருக்குது. சரியா, அடுத்து சுவாமிமலை, கும்பகோணம், மதுரை, இங்கெல்லாம் உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையம் இருக்குது. சென்னை கும்பகோணத்தில் அரசு கவர்மெண்ட்னாலே இந்த தலைநகரத்தில் இருக்கும். சென்னை கும்பகோணத்தில் அரசு கவின் கல்லூரி சிற்பக்கலை செய்கிறது இருக்குது. தமிழ்நாடோட தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் சிறப்பு செந்நூல் என்ற நூலை வெளியிட்டது. சிறப்பு செந்நூல்னாலே இந்த இன்ஜினியரிங் மாதிரி தொழில்நுட்ப கல்வி இயக்கம் சிறப்பு செந்நூல் என்ற நூலை வெளியிட்டது. அடுத்து விஜயநகர அரசு. இப்போ சோழர்கள்லாம் முடிச்சாச்சு, இப்போ விஜயநகர அரசு. விஜயநகர அரசுனால் இதுலேருந்து கூட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது நான் லென்த்தியாக போயிடுச்சு. தேங்க்யூ.